அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் நிர்ணய சபை. ஸோ இதுல ஒரு முக்கியமான டிஃபரன்சியேஷன் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1946 டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல சச்சியானந்த சின்ஹா அவரை ஒரு தற்காலிக தலைவரா தேர்வு பண்ணிருப்பாங்க. ஓகேவா? பட் அவர் இறந்துருவாரு. அதனால 1946 டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா இருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட். அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்பாங்க, ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? செகண்ட், அதே டைம்ல துணைத் தலைவர்களும் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல HC முகர்ஜியும் BT கிருஷ்ணமாச்சாரி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, BT கிருஷ்ணமாச்சாரி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து துணைத் தலைவரா இருந்திருப்பாங்க. ஓகே, தலைவர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர் HC முகர்ஜியும் BT கிருஷ்ணமாச்சாரியும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. அதே மாதிரி வரைவு குழு ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஆகஸ்ட் 29, 1947 வரைவு குழு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. 6+1. அந்த 1 அம்பேத்கர் தலைவரா இருப்பாரு. அதோட சேர்த்து 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த TT கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, இங்க VT கிருஷ்ணமாச்சாரி, இங்க TT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாம கரெக்டா நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்னும் எனக்கு நிறைய வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது போக இல்லாம இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோட சேனல் நான் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளில்